அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனலோடாக மிக முக்கியமான ஒரு சில தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி நான் ஒரு சில தகவல்கள் போட்டிருக்கிறேன், வீடியோக்கள் 2-3 வந்திருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே பாருங்கள், செக் பண்ணி ஒவ்வொரு சேனலையும். அது எப்படித்தான் உடனடியாக அவனுக்கு பைத்தியம், அதனால தான் அவன் தூக்கில் தொங்கிட்டான் அப்படின்னு சோழியை முடிக்கிறாங்கன்னு தெரியல. கடைசியில் அந்த ஓட்டுநருக்கு என்ன பட்டம் தெரியுமா? பைத்தியம் பட்டமா. அதே போல் உள்துறை அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை, 3000க்கும் மேற்பட்டவர்கள் மறுபடியும் பாதிப்பு. சிறைச்சாலையில் நடந்தது என்ன? ஒரு பெண் தாக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார் அப்படின்ற தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதே போல் அதிரடியான சோதனை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்தாலே ஒவ்வொரு பகுதிகளையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் அதிவேக சாலைகள் அதிரடியாக சோதனை பண்ணுறாங்க. எத்தனை பேர் நாட்டுக்கு போக போகிறாங்கன்னு தெரியல, அல்லாஹு ஆலம். அதே போல் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் அதிரடியான களவேட்டை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், குவைத்துடைய மத்திய சிறைச்சாலையில் பெண் ஒருவர், அதுவும் டிபோர்ட் பண்ணக்கூடிய நாடு கடத்தல் மையத்தில் வச்சு ஒரு பெண் ஒருவர் கற்பழிக்கப்பட்டதாகவும் அதே போல் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி பரவி வந்தது. ஆனால் அந்த செய்தி எந்த ஒரு வகையிலும் உண்மைத்தன்மை அற்றது அப்படின்றத உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவமே சிறைச்சாலையில் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படியோ உள்துறை அமைச்சகத்துடைய இந்த தகவல் தான் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படித்தான் பைத்தியம்னு உடனே குத்துறாங்கன்னு தெரியல. இப்போது ரீசெண்டாக இப்போ நான் ருமைத்தியா பகுதிகளில் ஒரு ஓட்டுநர் இறந்ததை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? அவருடைய பேர் அசங்க, அவருடைய புறநகர் அனுராதபுரம். இது 2 தான் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல். மீதி தகவலை எம்பசியால் தாரத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ஒரு தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஏஜென்ட்டுக்காரன் வாய்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறான் நம்ம அங்கே வேலை செஞ்ச ஒருத்தருக்கு. அதில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பங்களாதேஷ் நாட்டவர் ஏஜென்ட்டுக்கு பேசியிருக்கிறாராம். அந்த கொஞ்சம் மூக்கு மாஃபி, அவர் கொஞ்சம் தலசோம் இல்லாத ஆள் மாதிரி தான் இருந்தார், கொஞ்சம் லைட்டாக பைத்தியம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அனுப்பியிருந்தாராம். நாட்டிலிருந்து மெடிக்கல் பண்ணி ட்ரைனிங் போய் எல்லாமே கிளியர் பண்ணி இந்த நாட்டுக்கு 25 நாள் அந்த வீட்டில் வேலையும் செய்து, அப்போ ஒரு பைத்தியத்தால் இவ்வளவும் செய்ய முடியும் இல்லையா? ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து அங்கேருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஏர்போர்ட்டில் இங்கே மெடிக்கல் போய் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா வீட்டில் சமையல் கற்றுக்கிட்டு சமையலும் பழகி சமையலுக்காக வந்திருக்கிறாரு. சாரி, ஓட்டுநர் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஓட்டுநர் இல்லை, சமையல் வேலைக்காக வந்திருக்கிறார் இந்த இளைஞர், அசங்க எனப்படும் இளைஞர். அவருடைய தாய் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்கன்ற மேலதிக தகவலும் கிடைச்சிருக்குது. இன்னும் அவருடைய சரியான எந்த ஒரு தகவலும் வெளியாக்குறாங்கல்ல இலங்கை தூதரகம். நீங்கள் வெளியாக்க வேணாம், எங்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் இதுக்குரிய சரியான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் உறுதி செய்யணும். நிச்சயமாக மரண பரீட்சணையை நீங்கள் மறுபடியும் நடத்தணும். அதில் நிச்சயமாக நீங்கள் அதில் என்ன மாதிரியான தேர்வுகள் வருது, அதுக்கு பிறகு அதுக்கேற்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்க. ஆனால் இந்த ஏஜென்ட்காரங்களோட கதையோ அல்லது கொய்திகள் சொல்கிற கதையோ நம்பி அவங்களுக்கு வால் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகாரிகளே, நிச்சயமாக நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த குருநாகலில் ஒரு ஏஜென்ட்டுக்கு என்ன நடந்திருக்குது, அது மாதிரி எவனாவது ஒருத்தன் விரக்தியில் மண்டையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாலையும் இழுத்தறுத்து போட்டு போவான். அதுக்கப்புறம் நாங்கள் பழியில்லப்பா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த சிக்கல் ஆரம்பித்தது. இதோ 3000க்கும் மேற்பட்ட பேருடைய குடியுரிமைகள் அதிரடியாக ரத்து செய்யப்படுகிறது உள்துறை அமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 7, கடைசியில் 8 முடித்து 7 கை வச்சுட்டாங்க. இன்னும் எத்தனையோ, எல்லாமே ஃப்ராட் தான், எல்லாமே ஃப்ராட் பண்ணி தான் இவங்க குடியுரிமையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் தெரிய வந்திருக்குது. அதன் அடிப்படையில் உடனடியாக இதோ ரத்து செய்யப்படுது அனைவருடைய குடியுரிமையும். இனி வரும் காலங்களில் ரொம்ப கஷ்டம். எந்தெந்த பாபாக்கள், எந்தெந்த மாமாக்கள் கொய்த்தி அல்லது அவங்க வேறு நாட்டவர்களாக இருந்து இந்த நாட்டில் ஃப்ராடு பண்ணி குடியுரிமை எடுத்தவங்க அப்படின்னு தெரியாது. பல பேருடைய கொம்புகள் உடைக்கப்பட போகின்றது. நான் கொய்ட்டிடா அப்படின்ற திமிரு அடங்க போகுது. மொத்தமாகவே அடங்கி ஒடுங்கி உட்கார போகிறாங்க. இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி திமிருக்கெல்லாம் தீனி போட்ட கொய்த்தி குடியுரிமை காலிடா அப்படின்ற மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே இறைவனுடைய செயல் இல்லையா? நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது.
வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். யார் என்ன செய்தாலும் அதற்குரிய மறுவினையை கட்டாயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். விதைத்ததை அறுவடை செய்யவே வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஃபுல் செக்இன், ஹைவேக்களில் செக்இன் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், தொடர்ந்துமே நம்ம சொல்கிறது வெள்ளிக்கிழமை என்று வந்தாலே வியாழன் வெள்ளி 2 நாளும் அதிரடியான சோதனைகளை மேற்கொள்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் மதுபான வியாபாரிகள் நிறைய பேர் இந்த நாளில் தான் பிடிபடுறது. லீவில் போகிறவங்களுக்கு சாராயம் வைக்க போகிறவங்க தான் நிறைய பேர் பிடிபடுறது. அதே போல் பிராத்தல் விபச்சார கேஸ்களும் நிறைய பிடிபடும், போதைப் பொருளும் நிறைய பிடிபடும். குறிப்பாக இந்த ப்ரைவேட் டாக்ஸி ஓடுறவங்க, அதிவேக சாலைகளில் போகிறவங்கெல்லாம் இனிமேல் கவனமாக இருங்க. அதிரடியான சோதனை, சுற்றி வளைப்பு பல அதிவேக சாலைகள்லையும் ஆரம்பமாக இருக்குது. இப்போதைக்கு இது 12/12/2024, அதாவது இன்றைய தினத்தில் தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்குது. ஸ்டில் தற்போது பல பகுதிகளிலையும் சோதனைகள் ஆரம்பமாகி இருக்குது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வீடியோவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இதுக்கு மேலேயும் பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. அதே போல் தான் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இன்றைக்கி காலையிலே நான் போட்டுட்டேன், 1000 தினார் அபராதம். எவ்வளவு? 1000 தினார் அபராதம். அதே போல் 1000 தினார் அபராதமும் 1 வருஷம் ஜெயிலும். நல்லா இருக்குல்ல? கஷ்டப்பட்டு கடனுடனப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று இல்லையா, எப்படியாவது ட்ரை பண்ணி முன்னேறிடலாம், வெளி வீசாவில் போனால் உழைச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்த பலருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா சிலருக்கு தெரியாது, உண்மையிலேயே சிலருக்கு தெரியாது. நம்ம வீடியோலாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிற மக்கள் ஒரு 4000 5000 பேர் மிஞ்சினா பார்க்குறாங்க. அதுவும் நல்ல தகவல்கள், உண்மையிலேயே முக்கியமான தகவல்கள்லாம் போட்டால் 1000 பேர் 1500 பேர் 2000 பேருக்கு மேலே பார்க்குறதே இல்லை. சரி, அதை விடுங்க, அது உங்களுக்கும் இல்லை பிரச்சனை. ஆனால் பாருங்கள், இவ்வளவு பேர் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்ட போகிறாங்கன்னு. எல்லாம் பாதுகாக்கணும். உண்மையிலே பாவம். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது மக்களே. ஏன்னா வெளியில் அக்காம அடித்தவனுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்றது நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் எப்படியுமே நிச்சயமாக பலருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையப்போகுது, மாற்று கருத்தே இல்லை. இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. வெளியில் இந்த அக்காம அடித்து வேலை செய்கிற சோழியை இதோடையாவது விடுங்க. அதே மாதிரி இப்போதைக்கு 7 இருந்தால் பழைய கஃபீலோட இப்போ உங்களோட கரண்ட் கஃபீலோட பேசிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு சரி எப்படியாவது வீசாவை மாற்றிக்கொள்ள பாருங்கள். இல்லை காதிமில் இருக்கிறீங்கன்னா ஷூனில் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் வேலை கிடச்சிருக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷூன் வீசாவுக்கு சரி மாற்ற பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் மாசலாமா தான், வேறு என்னத்தை சொல்கிறது. அப்துல்லா முபாரக் பகுதிகளில் அதிரடியான ட்ரைனேஜ் கிளீனிங் ஆரம்பமாகி இருக்குது. ஒரு பக்கம் இந்த கிளீனிங் வேலைகள் தொடர்ந்துமே ஆரம்பமாகிட்டு இருக்குது. நல்ல விடயம் என்னென்னா, இந்த ஏரியாவிலையும் எந்த ஒரு பிளாக்கும் ஸ்ட்ரக்குமே இருக்கல்ல. ஒருவேளை ட்ரைனேஜ்கள் பிளாக்காகி ஸ்ட்ரக்காகி இருந்துச்சுன்னா குருத்துபா அதலியா பகுதிகளில் நடந்த அதே நிலைமை தான். மொத்தமாக ரோடெல்லாம் உடைச்சி ஃபுல்லாகவே இருக்கிற அந்த பலுவா எல்லாத்தையுமே உடைச்சி தோண்டி எடுத்து புதுசாக எல்லாம் மாற்றி ரகலை பண்ணி விட்டுருவாங்க. மொத்தமும் சேதமும் மொத்தமும் நாசமும் ஆகிரும். குருத்துபா பகுதிகளில் இருந்தவங்க பலருமே இந்த சோதனைகளை அனுபவித்தாங்க. இதோ வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு வரப்போகிறது இல்லை எப்படியுமே. என்ன, வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதி இப்போ அது புதுசாக நிர்மாணிக்கப்பட்டது. ஜுனூப் அப்துல்லா முபாரக் பகுதிக்கும் வரப்போகிறது இல்லை. அப்துல்லா முபாரக் பகுதிகளில் தான் இப்போ இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஏரியாக்களாக பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிகிட்டே வராங்க. வரும்போது இப்போ அந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, உள்ள ரொபோட்டிக் மாதிரி உள்ளே அனுப்பி ஃபுல்லாகவே செக் பண்ணி அந்த வண்டியை ஃபுல்லாகவே உள்ளே விட்டு பார்க்குறாங்க. ஏதாவது
அடைப்புகள் இருக்குதா அப்படின்னு. அப்படி அடைப்புகள் இல்லாத பட்சத்தில் டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம், எந்த தலைவலியும் இல்லை. ஒரு வேளை ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துட்டுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாகவே உடைச்சி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. தோண்டி அந்த இடத்துல இருக்கிற அந்த வடிகான்கள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த போக்கு இருக்குது இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, கான்கிரீட் வந்து குழாய்கள் இருக்குது, பெரிய குழாய்கள், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்து அதுக்கப்புறமா புதிதாக அந்த இடத்துல புதிய அந்த கான்கிரீட் குழாய்களை வந்து நிரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்கும்? குர்துபா பகுதிகளில் நான் போயிருந்தேன் சில நாட்களுக்கு முன்னாடியெல்லாம். ரொம்பவும் மோசம். அந்த பார்க்கின்கள்லாம் உடைச்சி வீடுகளுக்குள்ளே எப்போவுமே நான் நினைக்கிறேன் மண்ணோடையே தான் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மழை வந்த நேரமெல்லாம் அல்லாஹு ஆலம் சேரும் சகதியும் தான். குர்துபா பகுதிகளிலேருந்து நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, பல ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள். அந்த கஷ்டம் இனி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ், அடைப்பு இல்லாத பட்சத்தில் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற சேனல்கள்லையும் பல வீடியோக்கள் போட்டிருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட்.